இருட்டு ரூமுல எல்இடி லைட்ட போட்டுட்டான். தள்ளி தள்ளி ஓட்டும் என்னோட வண்டியில பெட்ரோலை ஊத்திட்டா. பொண்ணுங்களை பார்த்ததும் இது நிஜம் பம்பி போய் பதுங்குற என்னத்தான் பான்னு பல்ல கட்ட வச்சு பக்காவா மாத்திட்டான். எனக்குன்னு இறங்கினா தேவத உனக்குன்னு பிறந்தவனா 20 வருஷமா இதுக்குன்னு தெருவெல்லாம் தெரிஞ்சவன் தான். பட் இருந்தாலும் எனக்கு நீ ஈஸியெல்லாம் வேணாம், பேசி பேசி கரெக்ட் பண்ணுவேன் நானா. தொல்லை பண்ணி அலையாம தெரியாம கிடைக்கிற காதல வேணாம் வேணாம். எனக்கு ஓ ஜாதகமும் வேணாம், உங்க அப்பா அம்மா சம்மதமும் வேணாம். எனக்கு திட்ட சேர்த்து வச்ச சொத்து சுகம் எதுவுமே வேணாமா வேணாம் வேணாம். அனிருத்தே என் முன்னாடி உட்காந்து நான் பாட கூட சேர்ந்து பாடுறது ரியலி ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட் மாதிரி இருந்தது. வாய்ஸ்ல இருந்து எல்லாமே அதே மாதிரி இருக்கே ப்ரோ. எப்படி ப்ரோ வந்தது, நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அது ஏதோ தானா நேச்சுரலா வந்தது. லைக் when I was in 8th grade அப்பதான் என் வாய்ஸ் பிரேக் ஆச்சு. பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தானா I got a deep voice. I have a similar voice as him because I have a deep voice as well. உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே, போய் பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே. உலகத்தின் வலியெல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே, பிரசவத்தின் வலியை தாங்கி பிறந்த அக்கினி சிறகே. எழுந்து வா உலகை அசைப்போ, உயர்ந்து வா. தேங்க்யூ. என் அடுத்ததா ராஜா சார். எப்படி சார் அப்படியே ராஜா சாராவே வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லணும். சின்ன வயசுலேருந்து இசை ஆர்வம் முக்கிய காரணம். என்னுடைய 8வது வயசுலேயே என்னுடைய இசை பயணம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சம்பவம் நடந்தது. ஐயா ஒரு முறை நேரில் பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்சிது, ராஜா சாரை பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்சிது. அந்த டைமில் நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு முடி காணிக்கை கொடுத்துருந்தேன். அப்போ என்னுடைய ஃபோட்டோவையும் அவருடைய ஃபோட்டோவையும் வச்சு பார்த்துட்டு உட்காந்துருந்தேன் வீட்டில். அந்த நேரத்தில் இது உருவ ஒத்துமையை கொஞ்சம் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. சரி உடனே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த காஸ்டியூம் ஒன்று ரெடி பண்ணி வீட்டில் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து ஓகே கரெக்டாக இருக்குது, சரி நமக்கு ஓரளவுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நம்ம வாட்சி கொஞ்சம் பழக்கம் இருக்குது, பாடவும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டுட்டு பாடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணேன். அது சக்ஸஸ் ஆச்சு. இப்போ ராஜா சாரை மீட் பண்ணீங்களா இதே மாதிரி காஸ்டியூம்? அவரை பார்க்க போகும்போது அதே மாதிரி ஜிப்பா தான் போட்டுட்டு போனேன். பட் இந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் செம்மியாக போனேன். பட் சிரிச்சார், ரொம்ப சந்தோஷமாக. அவரை நினச்சி நான் அதுவாக மாறிட்டேன். அதுவே நடந்துருச்சு. இந்த ஜென்மத்தோட பயணம் அடையிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. நான் வேறு எந்த துறையில் இருந்திருந்தால் கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அதை பார்க்கலி, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள, காடே மணக்குது வாசத்துல என்னோட கலக்குது நேசத்துல. வழி நெடுக காட்டு மல்லி